رهينا كل نفس بما كسبت رهينة إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين فما تنفعهم شفاعة الشافعين فما لهم عن التذكرة معرضين كأنهم حمر مستنفرة فرت من قسورة بل يريد كل امرئ منهم أن يؤتى صحفا منشرة كلا بل لا يخافون الآخرة كلا إنه تذكرة فمن شاء ذكره وما يذكرون إلا أن يشاء الله هو أهل التقوى وأهل المغفرة சூரா முத்தஸ்ஸிருடைய கடைசி பகுதி இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் நல்லடியார்களுக்கும் பாவிகளுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை சம்பாஷணையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, அல்லாஹ் சொல்கிறான் குல்லு நஃப்ஸின், உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் பிமா கஸபத் ரஹீனா, தான் செய்த அமல்களை வைத்துதான் தப்ப முடியும். நல்லது செய்திருந்தால் சுவர்க்கம், கெடுதி செய்திருந்தால் நரகம். குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத், கஸபத் இந்த இடத்துல அல்லாஹ் பாவித்திருக்கக்கூடிய வார்த்தை கஸபத். கஸபன்னா சம்பாதிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பொருளை சம்பாதிக்கிறத மட்டும்தான் சம்பாதிப்பு என்று கருதி இருக்கிறோம். காசை சம்பாதிக்கிறது, பொருளை சம்பாதிக்கிறது, காணிய வளவை வாங்கி போடுறது தான் சம்பாத்தியம். இதை விட பெரிய சம்பாத்தியம்தான் அமல்களை செய்து ஆகிரத்துக்கு முற்படுத்துறது.
அல்லாஹ் இந்த இடத்துல பாவிச்ச வார்த்தை கஸப என்ற அரபுல சம்பாதிக்கும். அப்போ ஒரு ஆள் தொழுகிறார், குர்ஆன் ஓதுறார், மதரசாக்களுக்கு செலவழிக்கிறார், தஃப்சீர் ஓதுறார், அல்லாஹ்வுடைய பாதையில போறார், இதெல்லாம் அவருடைய சம்பாத்தியம். இந்த சம்பாத்தியத்தை வைத்துதான் குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, அல்லாஹ் சொல்கிறார், அவரவர்கள் சம்பாதித்ததை வைத்து அவர்களுக்கு முடிவு வழங்கப்படும். நல்லதை சம்பாதித்திருந்தால் நல்லது, பாவத்தை சம்பாதித்திருந்தால் அவருக்கு நரகம். அல்லாஹ் இவ்வாறு தான் முடிவெடுப்பார். இல்லா அஸ்ஹாபல் யமீன், அல்லாஹ் சொல்கிறான் வலது கூட்டத்தாரை தவிர, அப்படின்னா மூமீன்களை தவிர. அப்ப மூமீன்களுக்கு அமல் தேவையில்லையா? சில உலமாக்கள் சொல்றாங்க இந்த இடத்துல இல்லா அஸ்ஹாபல் யமீன் என்றால் வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டவர்களை தவிர, வலது கையில் ஏடு கொடுக்கப்பட்டவர்களை தவிர. இமாம் ஹசன் பஸரி, பஸராவுல வாழ்ந்த இமாம் ஹசன் பஸரி, இப்னு கைசான் போன்ற தஃப்சீருடைய உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, உண்மையான முஸ்லிம்கள், அல் முஸ்லிமூன் அல் முஹ்லிசூன், உண்மையான முஸ்லிம்கள், ஏனென்றா அவர்களுடைய கடமைகளை செய்தவர்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஸ்ஹாபுல் யமீன் என்றால் எந்த பாவமும் செய்யாத சின்ன பிள்ளைகள். சின்ன பிள்ளையிலே அந்த பிள்ளை மௌத் ஆயிடுச்சு, அந்த பிள்ளையுடைய ஏட்டில் எந்த பாவமும் கிடையாது. இவர்களை தவிர மற்ற அவ்வளோ பேருடைய நன்மை தீமையை வைத்துதான் முடிவெடுக்கப்படும். சின்ன பிள்ளைகள் அவங்க பாவம் செய்திருக்க மாட்டாங்க. அதனால தான் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைக்கும் சொர்க்கம் இருக்கு. ஒரு பிள்ளை தமிழ் வீட்டில் தான் பிறந்துச்சு, ஒரு பிள்ளை பௌத்த வீட்டில் பிறந்தது, அந்த பிள்ளையும் இஸ்லாத்தில் தான் பிறக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே இஸ்லாத்திலே தான் பிறக்குது. அந்த பிள்ளைய மாத்துறது யாரண்டா, فَأَبَوَاهُ يُهَوِّدَانِهِ وَيُنَصِّرَانِهِ وَيُمَجِّسَانِهِ, அந்த பிள்ளையை கிறிஸ்தவனாகவும் யூதனாகவும் நெருப்பு வணங்கியாகவும் மாற்றுவது அவர்களுடைய வாப்பா உம்மா. அந்த பிள்ளை அறியாத வயசுல மௌத்தாயிடுச்சு. இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டார், நரகத்தில் தூக்கி போட மாட்டார். ஏனென்றா பிறந்தது இஸ்லாத்தில். அந்த பிள்ளைக்கு இந்து மதம் தெரியாது, கிறிஸ்தவ மதம் தெரியாது, பௌத்த மதம் தெரியாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல அந்த பிள்ளை. அந்த பிள்ளை அப்படியே மௌத்தாகுது சின்ன வயசிலே. அந்த பிள்ளைகள் நேரடியாக சொர்க்கம் போய். இந்த இடத்துல பல கருத்துக்களை உலமாக்கள் சொல்லிட்டு, குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா இல்லா அஸ்ஹாபல் யமீன் ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன். இப்ப சொர்க்கத்தில் இருப்பாங்க நல்லடியார். சொர்க்கத்தில் இருந்து கொண்டு தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளுவாங்களாம். யதஸாஅலூன், ஒரு ஆள்கிட்ட என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, அனில் முஜ்ரிமீன், யாரை பத்தி கேட்பாங்களா? முஜ்ரிமண்டா பாவிகளை பற்றி. உலகத்துல நாங்க வாழ்ற காலத்துல இன்னென்ன பாவிகள் எல்லாம் வாழ்ந்தாங்களே, இவங்களோட நிலைமை என்ன? சொர்க்கம் போயாச்சு, சொர்க்கத்துக்கு நுழைஞ்சதுக்கு பிறகுதானே
சிலரை காணல, கூட்டாளிமாரை காணல, பாப்பாவை காணல, உம்மாவை காணல சொர்க்கத்தில். இப்ப என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள கேட்பாங்களாம், அனில் முஜ்ரிமீன், என்ன கேட்பாங்க, மா ஸலககும் ஃபீ ஸகர், மா ஸலககும் ஃபீ ஸகர், ஏன் சக்கர் என்ற நரகத்தில் நுழைஞ்சீங்க? ஏனென்று அல்லாஹ் சூரா முத்தத்திர்ல தனி என்ன நரகத்தை பத்தி பேசுறார், சக்கர் நரகத்தை பத்தம் பேசுறார். போன போப்புளை நாங்க பார்த்தோம், சக்கர் என்ற நரகத்துல தான் எத்தனை மலக்குகள் இருக்கிறாங்க, 19 மலக்குகள். அலைஹா திஸ்அத அஷர், மிக பிரம்மாண்டமான நரகம் சக்கர். லா துபகி வலா தவர் லவ்வாஹத்துன் லில் பஷர், எந்த உடம்புடைய சதை மிச்சம் வைக்காது சக்கர், அப்படியான நரகம் சக்கர். இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிட்டு இப்ப இதுல கடைசியாக நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா ஸலககும் ஃபீ ஸகர், ஏன் சக்கர் நரகத்துக்கு போனீங்க? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில சில ஜன்னல்கள் இருக்குமா. அப்ப சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல சொல்றார், சொர்க்கவாதிகள் யாரை கூப்பிடுவாங்க, வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார் அன் கத் வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை கூப்பிடுவாங்களா, இங்க வாங்க, கூப்பிட்டு கேட்பாங்களாம், அன் கத் வஜத்னா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்சானே, தொழுதா, நோன்பு பிடிச்சா, ஜகாத் கொடுத்தா, ஹஜ் செய்தா சொர்க்கம் தருவேன் என்று, அதை நாங்கள்லாம் அடைஞ்சிட்டோம். என்ன சொல்லுவாங்களா, அதை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அடைஞ்சிட்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்ததை நீங்க அடைஞ்சிட்டீங்களா? பாவம் செஞ்சா நரகம், வட்டி கொடுத்தா நரகம், விபச்சாரம் செய்தா நரகம், தொழுகையை விட்டா நரகம் என்று அல்லாஹ் சொன்னானே, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டான்னு கேட்பாங்களா. காலூ நஅம், நரகவாதிகள் சொல்லுவாங்களா, ஓம் கிடைச்சிச்சு, வாக்களிச்ச மாதிரியே நடந்துட்டு எல்லாம். இவ்வாறு இருக்கும் பொழுது فأذن مؤذن بينهم اللعنة الله على الظالمين, ஒரு அழைப்பாளர் அழைப்பொண்டு செய்வாராம். என்ன அழைப்பென்றால், அநியாயக்காரர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இது சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அல்லஅனத்துல்லாஹி அலல்-ஸாலிமீன், இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஆக்கள், ஊராக்கள், கூட்டாளிமார். தெரியாத ஆக்களை கூப்பிட்டு பேச இயலாது. அதான் சூரத்துல் அஅராஃப். அஅராஃப் என்றால் என்ன, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களை கூப்பிடுறது இல்லை. குடும்பம், சொந்த பந்தம், இதுல சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் சம்பாஷணை நடக்கும். அதற்கு பிறகு கடைசியாக வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னஹ், இவன் நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை கூப்பிடுவாங்களா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கூப்பிட்டு சொல்லுவாங்களா, இவ்வளோ பேசிட்டு இருந்தீங்க, அன் அஃபீது அலைனா மினல் மா, கொஞ்சம் தண்ணி தாங்களை குடிப்போம், நெருப்புல வெந்து வெந்து ஏல. அன் அஃபீது அலைனா மினல் மா, கொஞ்சம் தண்ணி தாங்க குடிப்போம். சரி, தண்ணி இல்லாட்டியும் அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ தந்திருக்கானே, அதுல கொஞ்சம் தாங்கள் எங்களுக்கு சாப்பிடும்.
இப்படி கேட்டதோடு சொர்க்கவாதிகள் சொல்லிடுவாங்களாம், قالوا إن الله حرمهما على الكافرين. அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கானே, தரையிறாதீர்கள். ஒரு தண்ணி சூரா அராஃப்ல அல்லாஹ் விளங்கப்படுத்த. இது ஒரு வகையான சம்பாசனை. இன்னொரு வகையான சம்பாசனை, சில காசிக்காராக்களை ஏழைகள் பின்பற்றுறது. அவங்க மார்க்கம் உண்டு, மதம் உண்டு, அவங்கள்ட்ட பணம் இருக்குதானே, பணத்தை செலவழிச்சு என்ன செய்வாங்கண்டா, இதுதான் மார்க்கம் அப்படின்னு கொஞ்சம் பேர் அப்படி வழிகெடுத்துருவாங்க. தொழுகல்ல, இபாதத் இல்லை, இஸ்லாம் இல்லை. இப்ப இவங்க இந்த பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். யார் யாருக்கு இடையில? பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும். அப்ப ரெண்டு பேரும் ஒண்டா நரகத்துக்குள்ளே இருப்பாங்க. பணக்காரனும் ஏழையும் ஒண்டா நரகத்துக்குள்ளே இருப்பாங்க. இப்ப ஏழைகள் பணக்காரர்களை பார்த்து சொல்லுவாங்களாம், உங்களால தானே நாங்க நரகத்துக்கு வந்தோம். யாரால வந்தோம்? உங்களால தானே வந்தோம். ஒன்றும் செய்யலாதா, கொஞ்சம் பார்த்து கீர்த்தியா அல்லாஹ், எங்கட தண்டனையை தூக்கி அவங்களுக்கு கொடுக்கலாதா? அந்த நேரம் பணக்காரர்கள் சொல்லுவாங்களாம், எல்லாருமே ஒண்டாத்தான் இருக்கோம், அல்லாஹ் முடிவெடுத்துட்டானே நரகத்தை. சரி, அப்ப ஒரு வேலை செய்வோம், ஒரு நாளுடைய தண்டனையை குறைக்கும்படி கேட்போம். எத்தனை நாளுடைய? யுஹஃபிஃப் அன்னா யௌமம் மினல் அஸாப், ஒரு நாளுடைய தண்டனையை குறைக்கும்படி கேட்போம். நரகத்தில் எத்தனையோ சம்பாசனைகள் இருக்கு, பேச்சுவார்த்தை. சொர்க்கவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும், நரகவாதிகளுக்கு இடையில செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும், ஷைத்தானுக்கும் எங்களுக்கும். இவ்வளோ நாளும் எங்களை வழிகெடுத்த ஷைத்தானை கண்டுபிடிச்சிருவோம். அடே நீதானடா வழிகெடுத்தாய். அவன் சொல்லிடுவான், உங்களை யார் என்ன பின்பற்ற சொன்ன? உங்களை யார் என்ன பின்பற்ற சொன்னது? அப்ப புத்திசாலித்தனம் என்ன? இந்த குர்ஆனுடைய ஆயத்துகளை விளங்கி நாங்க கவனமா வாழ்ந்துரும். எல்லாரும் கை விட்டுருவா, செல்வந்தன் கை விட்டுருவான், எவனை பின்பற்றினோமோ அவன் கை விட்டுருவான். இன்றைக்கு சிலர் அந்த இபாதத் தேவையில்ல, இது தேவையில்ல, மிச்சம் கவனமா இருக்கும், மிச்சம் கவனமா இருக்கும். அவங்கள பின்பற்றுற விடயத்துல அவங்களுக்கு உறுதி, பின்பற்றுங்க, பிரச்சனை இல்லை, பிறகு கவலைப்படப்படாது, அங்க போய் கவலைப்படக்கூடாது. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப 6 குர்ஆன கையால் எழுதினாங்களோ, குர்ஆன மட்டும் அனுப்ப இல்லை, குர்ஆன படித்து கொடுக்கக்கூடிய சஹாபாக்களையும் அனுப்பினார். ஏன்னா சரியாக இது மக்களுக்கு போய் சேரும், பிழையாக போய் சேர்ந்திடப்படாத குர்ஆன். அவர்களை பின்பற்றிய குற்றம் இருக்குது. அப்ப நரகத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும், கேட்பாங்களாம், மா ஸலககும் ஃபீ ஸகர் قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين. நரகவாதிகள், சக்கர் என்ற நரகவாதிகள் நரகத்துக்கு போனதற்கான சொல்லக்கூடிய காரணம் 4 காரணம். எத்தனை காரணம்? 4 காரணம். முதலாவது காரணம், قالوا لم نك من المصلين, நாங்க தொழல். முதல் காரணம் என்ன காரணம்? அப்ப தொழாதவனுக்கு இதுக்கு மேல் என்ன சொல்லுது? இதுக்கு மேல் என்ன சொல்லலாம் தொழாதவனை பார்த்து? இதை விட பயங்கரமான ஆயத் இதற்கு முன்னால போயிடுச்சு, சூரா கியாமால்.
ஃபலா ஸத்தக வலா ஸல்லா. தொழல்ல. நாங்க இன்றைக்கு தொழாதவனும் மரமானு எடுக்கிறோம். அது பரவாயில்லை, காசு இருந்தாச்சு. அவனுக்கு போய் ஓட் பண்றோம் எலெக்ஷன்ல, அவன்கிட்ட காசு இருந்தா போதும். அவன் தொழுகையாளியா இல்லையா நாங்க பார்க்கிறதே இல்லை. அவனோட கல்யாணத்தையும் பள்ளிவாசல் நடத்துறோம். எவ்வளவு மடத்தனம் எங்கட. அவனை உயர்த்துறோம், உயர்த்தி பேசுறோம். அவன்கிட்ட தொழுகை இல்லை வாழ்க்கையில். அவன மையத்தை கொண்டாடுறோம் பள்ளிக்கு. அவன் தொழவே எல்லாருக்கும் தெரியும் ஊர்ல, அவன் தொழுறது இல்லை. அல்லாஹ் இவ்வளவு சொல்லிட்டான் குர்ஆன்ல. முதல் காரணமே சக்கர் என்ற நரகவாதிகள் சொல்லக்கூடிய முதல் காரணம், காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழல். எவ்வளவு முக்கியமான விடயம். சமூக சீர்திருத்தவாதிகள், சமூகத்தை பத்தி பேசுறவங்க முக்கியமாக பேச வேண்டியதான். வேறொன்றையும் பேச தேவையில்லை. சமூகத்தில் ஊர்ல உள்ளவங்களை தொழுகையாளி ஆக்கணும், பிள்ளைகளை தொழுகையாளி ஆக்கணும், பாடசாலைகளை தொழுகையாளிகள். சின்னத்திலிருந்து பழகலன்னா அவன் தொழவே மாட்டான். முந்தி படம் பார்க்கிறது பெரிய பாவம். இன்றைக்கு பஸ்ல ஏறினா நீ முத்தகி இல்ல, நீ உம்ராக்கு போறாய், அஜிக்கு போறாய், படத்தை பார்த்துட்டு போ. எங்கேயாவது ஒரு முஸ்லிம் பஸ் இருக்குதா படம் இல்லாத பஸ்? சொல்லுங்க. எல்லாரும் முஸ்லீம் பஸ் தானே. நீ அஜிக்கு போ, படம் பார்த்துட்டு போ. நீ உம்ராக்கு போ, என்ன பார்த்துட்டு போ. முந்தி பஸ்ல ஒரு ஹசரத் இருந்தாலே படத்தை ஆஃப் பண்ணிடுவான், பாட்டை ஆஃப் பண்ணிடுவான். அவ்வளோக்கு பாவத்துடைய தைரியம். எப்ப தெரியுமா படத்தை ஆஃப் பண்ணுவான்? பஸ் ஆக்சிடென்ட் ஆன எப்ப ஆஃப் பண்ணுவான்? பஸ் எப்ப ஆக்சிடென்ட் ஆகுதோ அப்பதான் அல்லாஹ்வோட பயம் வார அவனுக்கு. படத்தை ஆஃப் பண்ணுவான். ஏன் செஞ்சது பாவம்னு அப்ப தெரியும். யாராவது ஒரு ஆள் பஸ் வந்து வாங்கி போடணும், மார்க்கம் உள்ளவர்கள் மட்டும் பிரயாணம் செய்யணும். தேவையில்லையா? எல்லாரும் போறோம், பிரயாணம் பண்றோம். இப்ப நாங்க யாராவது எழும்பி படத்தை ஆஃப் பண்ணு சொல்றோமா? யாராவது எழும்பி இந்த படத்தை ஆஃப் பண்ணுங்க? ஆனா பஸ்ல பேரெல்லாம் இஸ்லாமிய பெயர். நேர்வழி காட்டுற பஸ்ஸாம், அந்த பஸ்ஸாம், இந்த பஸ்ஸாம். அவன் முழு படத்தையும் போட்டு இருந்த ஈமான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சும்மா சரி ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தானமோ முடிச்சு. சும்மா சரி படம் பார்த்துட்டு இருக்கோலே ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தான என்ன கதை சொல்லுங்களேன் பாப்பா, என்ன நிலைமை? யாராவது நாங்க சிந்திச்சிருக்கிறோமா இதை? நம்ம நிந்தூர்ல இருந்து பஸ் போகுது கொழும்புக்கு. இந்த பஸ்ல படம் போடாம வேற என்னதான் போடுங்க? எவ்வளவு படம், ஸ்பைன் படத்தை போடுங்க. ஸ்பைன் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது படம் இருக்குது அரபுல. ரசூலுல்லாஹ்வோட வரலாறு இருக்குது. கிராத்தை போடுங்க, பயான போடுங்க, கசீதாக்களை போடுங்க. இல்லையா? போற அவ்வளோ பேரும் தமிழர்களா? தமிழ் படத்தை பார்க்கறதுக்கும் கோயிலை பார்க்கறதுக்கு நாங்க இல்லையே. சமூக சீர்திருத்தம் எவ்வளத்தை செய்யணும்னு தெரியாம போய் சும்மா சரி அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பேர் படம் பார்த்துட்டு மௌத்தானவங்க இருக்கு. வீட்டுல நீங்க ஒரு டிவி இல்ல, வீட்டுல நாடகம்ண்டா என்னன்னு தெரியா? உட மனைவிய தங்கச்சிய கூட்டிட்டு பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்தீங்க, அவன் போடுற படத்தை பார்க்காம இருக்கணும், தூக்கமே போவாது. அது தியேட்டரோட மோசமே பஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க. இது சில பாவங்கள் நடக்கும், எங்களுக்கே விளங்காது. என்னடா நடக்குது உலகத்தில்? நல்ல நீயத்தோட இஹ்ராங்கட்டி உம்ராவோட வீட்டிலிருந்து போறார். அவன் பஸ்ல ஏறி குந்தி படத்தை பார்த்தா உம்ராவை வேலை செய்யும். நல்லா யோசிங்க. அதனால அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் என்ன? முதல் விடயம், قالوا لم نك من المصلين, நாங்க தொழல்ல. சில பஸ்ஸுகள் இருக்கு தொழுகைக்கு நித்தாற்ற பஸ். நித்தாட்டணும், நித்தாட்ட வைக்கணும். 5 முஸ்லீம் நாங்க இருக்கிறோமா?
சுபவுக்கு பிந்திட்டா பஸ் நித்தாட்டு பஸ், காத்தாங்குளம் நித்தாட்டு தொழுகிறதுக்கு பஸ், கல்முனை நித்தாட்டு தொழுதுட்டு வார மீறி. இதுதான் எங்கட உரிமை. 7 மணி ஆகும் வரைக்கும் ஊட்ட வந்து தொழுகிறதல்ல, எனக்கு காசு கொடுத்து. அலியார் ஹசரத்தை பத்தி சொல்லுவாங்க சம்மாந்தோட. அலியார் ஹசரத் மௌத்தாயிட்டார், அவரை பத்தி பேசலாம். இப்ப பஸ் வருது கண்டியால, அம்பாறையில சுபஹ ஆயிடுச்சு. சுபஹ் நேரம் முடிய போகுது, சம்மாந்துறைக்கு வந்து சேரையிலார். இவர் சொல்லியிருக்கார் பஸ்ஸை நித்தாட்டு தோலை, மொத்தம் எல்லாம் சொல்லியிருக்கார். அவரு வேண்டா தொழுதுட்டு வரட்டும், பஸ் எடு. அவர் இறங்கிட்டார் பஸ்ல. எங்க அம்பாறை பள்ளியில் அவர் சுபவ தொழுதுட்டு, அவர் ஒன்றும் சொல்லலையா, சுபவ தொழுதுட்டு வாரார். இவோட பஸ் அம்பாறையை தாண்டி கொஞ்சம் வளத்தாப்பட்டியால வரக்கோலே பஞ்சர் ஆகி எல்லாம் முடிச்சு. இனி எத்தனை மணி ஆகும் பஸ் பஞ்சர் ஆன? 8 மணி 9 மணி. இவர் சுபவ தொழுதுட்டு வாராராம், பஸ் நிற்குதான் மடி. என்னடா இதுதான் உலகத்தில் நடந்த சில ஆச்சரியம். அந்த மனுஷன் மட்டுமா முஸ்லீம்? எல்லாரும் முஸ்லீம். தொழுங்க, தொழுதுட்டே இருங்கள. நோன்பு வந்தா மட்டும் சகருதுங்கிறது நித்தாட்டுறீங்க. அப்ப அதே மாதிரி தானே தொழுகு. இப்ப எங்கட முஸ்லீம்களுடைய உணர்வுகள் அப்படித்தான். பாடசாலையா, பாடசாலையில தொழுக நேரத்துக்கு இன்ட்ரோவில் வச்சு பிள்ளையில தொலை பழக்கம். மட்டக்களப்புல கோவில் ஸ்கூல் ஒன்று இருக்குது. முழு பிள்ளைகளும் காலையில கோவிலுக்கு போய் வணங்கிட்டு வெறுங்காலோட தான் வருது ஸ்கூல். காலையில வணக்கம். எங்களுக்கு லொஹர் நேரம் இன்ட்ரோவலை வச்சு எங்கட பாடசாலைகள்ல தொழுகை நடத்தா இல்லாதா? ஏழு நினைச்சா ஏழு. அல்லாஹ் சொல்றான், சக்கர் என்ற நரகத்தில் இருப்பதற்கான முதல் காரணம் قالوا لم نك من المصلين. நாங்க தொழல்ல, நாங்க என்ன செய்யல, தொழல். இரண்டாவது காரணம் وَلَمْ نَكُ نُطْعِمُ الْمِسْكِينَ. மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. இரண்டாவது காரணம். மிஸ்கீன்களுக்கு என்ன செய்யல, மிஸ்கீனுக்கு சாப்பாடு கட்டாயம் கொடுக்கும். இது ஆகப்பெரிய இஸ்லாமில். மூன்றாவது காரணம் وَكُنَّا نَخُوضُ مَعَ الْخَائِضِينَ. குழப்பவாதிகளோடு சேர்ந்து நாங்களும் குழப்பிக் கொண்டிருந்தோம். உலகத்தில் குழப்பவாதி இருப்பான், மோசமானவன் இருப்பான். وَكُنَّا نَخُوضُ مَعَ الْخَائِضِينَ. கடைசி நாளாவது وَكُنَّا نُكَذِّبُ بِيَوْمِ الدِّينِ. கடைசி நாளை பொய்ப்பித்தோம். கியாமத், ஆகிரம், மௌத்து பெற வாழ்க்கை, இதெல்லாம் இல்லை, பொய்ப்பித்தோம். இந்த 4 பாவம் தான் நாங்க செய்வோம். என்னென்ன பாவம்? முதலாவது என்ன? தொழல்ல. இரண்டாவது பாவம் என்ன? மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்க இல்லை. மூணாவது பாவம் என்ன? குழப்பவாதிகளோடு சேர்ந்து என்ன செஞ்சோம்? குழப்பம் செய்தோம். நாலாவது பாவம் கியாமத்துடைய நாள் என்ன செஞ்சிட்டோம்? அடிப்படையான விடை. சரி, எது வரைக்கும் நடந்துச்சு? ஹத்தா அதானல் யகீன். எது வரைக்கும்? மௌத்து வரை. சிலர் தொழாமரிக்கலாம். தௌபா செய்யலுமா இல்லாதா? தௌபா செய்யணும். தௌபா செஞ்சு நான் தொழுகையாளியா மாற போறேன். அதான் அல்லாஹ் இந்த துண்டை சொன்னது. சிலர் 60 வருஷம் தொழாம இருந்து தௌபா செஞ்சிருவாங்க. சிலர் 70 வருஷம் செலவழிக்காம இருந்து அதுக்கு பிறகு ஒரு பயானொண்ட கேட்டு மிஸ்கினுக்கு சாப்பாடு. தௌபா. மனிதனுடைய ஆரம்ப வாழ்க்கையை வச்சு முடிவெடுக்கிறது அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கடைசி வாழ்க்கையை தான் பார்க்கிறது. எதை பார்க்கிறது? ஆரம்பத்தை சாராயம் குடிச்சு தெரிஞ்சான், ஜினா செஞ்சு தெரிஞ்சான், இது அல்லாஹ்க்கு தேவையில்லை. லைஸல் இப்ரா பிஅத்ரத்தில் பிதாயாத். ஆரம்ப கால மோசம்,
சஹாபாக்களை பாருங்க, ஆரம்ப காலம் எல்லாரையும் மோசம். இன்னமல் இப்ரத்து, ஒரு மனிதனை கணக்கெடுக்கிறதே அவனுடைய கடைசி காலம் எப்படி, கடைசி காலம். அதனாலதான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும், அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா. யா அல்லாஹ், எல்லா விடயங்கள்லையும் கடைசி அழகாக்கி, யா அல்லாஹ் முடிவு அழகாக்கி. ஹாஃபிஸ், பெரிய தாயி, பெரிய ஆள், ஷிர்க்ல மௌத்தா, இதெல்லாம் பெருமை கொஞ்சம் வந்து பெரும் பெரும் ஆக்கள் நடந்திருக்கு. அபு அப்துல்லா அல்-உந்துலுசி, இமாம் ஜக்கரியா ரஹிமஹுல்லா பெருமை என்ற பாடத்தில் எழுதுறாங்க, அபு அப்துல்லா அல்-உந்துலுசி ஸ்பெயினுடைய இமாம், சாதாரண இமாம் அல்ல. குர்ஆன மனனம் செய்து ஹதீஸ்களை பாடமாக்கி பெரிய இமாம். மாணவர்களோட பிரயாணம் செஞ்சு போறார், மாணவர்களோட பிரயாணம் செஞ்சு போறார். போகும் பொழுது இடையில ஒரு பெண் தண்ணி அள்ளி கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்தார். பார்த்ததோடு அவருடைய கல்புல அந்த பெண்ணுடைய அழகு பட்டுச்சு. தெரியுமா, மாணவர்கள்ட்ட சொன்னார், நீங்க எல்லாம் போங்க, நான் வார். அப்படியே அவரு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போறார். அந்த பெண் கிறிஸ்தவ பெண். அந்த பெண்ணுடைய வாப்பாடத்துல கேட்கிறார், இந்த பெண்ணை நான் திருமணம் செய்யும். பெண்ணுடைய வாப்பா சொன்னார், திருமணம் செய்யலாம், ஆனால் 10 ஆண்டுகள் எங்களுடைய பன்றிகளை மேய்க்கும். இமாம் சொன்னார், சரி மேய்க்கிறேன். அந்த பெண்ணை அடையணும் எப்படியாகும்? மாணவர்கள் எல்லாம் அழுதுட்டு போறாங்க. திரும்பி இவர் பன்றிய மேய்ச்சிட்டு இருக்கிறார் இமாம். சில காலங்களுக்கு பிறகு மாணவர்கள் தேடி வந்தாங்க இமாம. கேட்டாங்க ஒரு மாணவர், உஸ்தாத் குர்ஆன பாடமாக்கி இருந்தீங்களே, எல்லாமே மறந்து போயிடுச்சு. பன்றிய மேய்ச்சா குர்ஆனா கல்புல இருக்கு. ஒரே ஒரு ஆயத்து ஞாபகம் இருக்குது, யார் முர்த்தத்தாயிட்டானோ அவனை கொலை செய். ஹதீசுகள் பாடம், லட்சக்கணக்கான ஹதீஸ் உங்களுக்கு பாடமே, எல்லாமே மறந்துச்சு. ஒரே ஒரு ஹதீஸ் ஞாபகம் இருக்கு. எப்பையும் எதையும் வச்சு முடிவெடுக்க முடியாது. இதே நேரம் ஃபுதைல் பின் இயாத் பெரிய கள்ளன். ஃபுதைல் பின் இயாத் சாதாரண கள்ளன் அல்ல. அந்த காலத்துடைய கள்ள கோஷ்டி தலைவர் ஃபுதைல் பின் இயாத். ஃபுதைல் என்றாலே எல்லாருக்கும் பயம். அல்லாஹ் எப்படி மாத்தினான் ஃபுதைல? ஆபிதுல் ஹரமைன், 6 மாதம் மக்கால இபாதத் செய்வார், 6 மாதம் மதீனால இபாதத் செய்வார். ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலம். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ஃபுதைல் பின் இயாதோட நல்லம். ஃபுதைல் பின் இயாத தேடி போறார் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத். கேட்டார், ஃபுதைல் ஏதாவது கடன் இருக்குதா நான் தாரத்துக்கு? ஃபுதைல் சொன்னார், அல்லாஹ்க்கு நிறைவேற்ற வேண்டிய கடன் எவ்வளோ இருக்குது, கொஞ்சமாவது ஆசைப்படல ஹலீஃபா ஹாரூன் ரஷீதிடம் இருந்து. ஃபுதைல் பின் இயாத் அவ்வளோ பெரிய அல்லாஹுடைய நேசராக மாறினார். வீட்டில் ஏழ்மை, விளக்கு பத்த வச்சிட்டு இருப்பார். ஒரு பொம்புல ஃபுதைல் பின் இயாதுடைய மனைவிடத்துல வந்து சொன்னாங்க, உண்ட மாப்பிள்ளையும் அரசரும் அப்படி கூட்டாளி, நீ விரும்பினா ஊடு வாங்கலாம், எல்லாமே செய்யலாம், இவ்வளோ ஏழ்மையில வாழணுமா? ஃபுதைல் பின் இயாத் ரஹிமஹுல்லா வீட்டுக்கு வரும் பொழுது சலாம் சொல்லி கொண்டுதான் வருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மனைவியும் பூர்த்தியா பதில் சொல்லுவா, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்றைக்கு சலாம் சொல்லிட்டு வந்தாங்க, பதில் வரல மனைவிடம். விளங்கிட்டு ஃபுதைல் பின் இயாதுக்கு விளங்கிட்டு
யாரோ என்ற மனைவிയുടെ ஈமான கெடுத்துட்டாள். சொன்னாங்க, யா அல்லாஹ், என்ற மனைவியுடைய ஈமான கெடுத்தவளுடைய கண்ணை குருடாக்கிறியா, குடும்பத்தை நாசமாக்கிட்டார். பக்கத்து வீட்டுக்காரி ஓடி வாரால், கண் குருடாயிற்று. இறை நேசர்கள், கல்லனாக இருந்தவர் இறை நேசர்கள் திரும்ப துவா செய்தாங்க, கண் பார்வை வந்துச்சு. மகனை வளர்த்தாங்க, அலி இப்னு ஃபுதைல் பின் இயாத். ஃபுதைல் இயாதுடைய மகன் அலி. மகனை வளர்த்தாங்க எப்படின்னா, 18 வயசுலே மகன் மவுத். அவருக்கு சொல்றதே காத்திலுல் குர்ஆன், குர்ஆன் தான் அவரை மவுத்தாக்கியது. இஷாக்கு இமாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பார். குர்ஆனுடைய ஆயத் ஓதும் பொழுது மயங்கி விழுந்துருவார். எவ்வளவு பெரிய கல்லனுடைய மகன். வாழ்க்கையில சகோதரர்களே, கடைசி கால முக்கியம். அதான் அல்லாஹ் இந்த ஆயத்துல ஹத்தா அதானல் யகீன், எதுவரைக்கும் இந்த 4 பாவத்தை செஞ்சாங்களாம்? எதுவரைக்கும்? மவுத் வரை. தௌபா செய்யலாம். சிலர் பாருங்க, மவுத்தாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி தொழுதவங்களும் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏத்துக்குவான். இந்த 4 பாவத்தையும் ஹத்தா அதானல் யகீன் எதுவரைக்கும் செஞ்சாங்க? மவுத் வரை. ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன். இந்த 4 கெட்ட தன்மையுடையவர்களுக்கு எந்த சிபாரிசும் பிரயோஜனம் அளிக்காது. ஷஃபாத் என்ன செய்யாது? பிரயோஜனம் அளிக்க. அபூ தாலிப் எதுவரைக்கும்? மவுத் வரைக்கும் காஃபிராக. அதான ஷஃபாத் பிரயோஜனம் அளிக்கல அவருக்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை வளர்த்தவரா இல்லையா, நீங்க கொஞ்சம் அல்லாஹ்ட்ட ஷஃபா செய்யலாதா அபூ தாலிபுக்கு? நபி அவங்க சொன்னாங்க, ஷஃபா செஞ்சேன். அதால தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட நரகத்துடைய வேதனை குறைக்கப்பட்டது. என்ன வேதனை தெரியுமா? நரகத்துடைய 2 செருப்புகள் அணிவிக்கப்படும் அபூ தாலிபுக்கு. அதை அணிந்ததோடு மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். ஷஃபாஅத் காஃபிர்களுடைய தண்டனையை குறைக்கலாம், ஆனா முழுக்க தண்டனையை விட்டு வெளியெடுக்கல. فما تنفعهم شفاعة الشافعين. அல்லாஹ் கேட்கிறார், فما لهم عن التذكرة معرضين. உங்களுக்கு என்ன நடந்துட்டு, உங்களுக்கு என்ன பிடிச்சிட்டு உபதேசங்களை விட்டு பிரமுது காட்டுறீங்களே, பயானுகள் குர்ஆன் ஓதி காட்டப்பட்ட கணக்கெடுக்கிறீங்க இல்லையே. فما لهم عن التذكرة معرضين. உபதேசங்களை புறக்கணிக்கிறீங்களே, குர்ஆன ஏறிடத்தும் பார்க்கிறீங்களே, என்ன நடந்துட்டு உங்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறார், நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? كأنهم حمر مستنفرة, كأنهم حمر مستنفرة. உங்களுக்கு உதாரணம், ஹும்ரண்டா கழுதை, ஹிமாரண்டா என்ன? ஹிமாரண்டா கழுதை. காட்டு கழுதையை போல நீங்க, காட்டு கழுதையை போல. ஹதீஸ்ல வந்திருக்குது, கழுதட சத்தம் ஆக இன்ன அங்கரல் அஸ்வாத்தில சௌத்துல் ஹமீர். சூரா லுக்மான் அல்லாஹ் சொல்றார், ஆக கெட்ட சத்தம் கழுதட சத்தம். ஏனென்றா கழுதட கண்களுக்கு ஷைத்தான் விளங்குமா? யார் விளங்குமா? சேவல்ற கண்களுக்கு யார் விளங்கும்? மலக்கு. நபியோங்க சொன்னாங்களே, இதா சமிஅத்தும் சியாஹத்தி, சேவல் கூற சத்தத்தை கேட்டால், சேவல் கூற என்ன, சேவலுக்கு யார் விளங்குது? இதே நேரம் கழுதட கண்களுக்கு யார் விளங்குது? ஷைத்தான். ஷைத்தான் விளங்குது கழுதைகளுக்கு.
சேவல் கூறு. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளை சேவல் ஒன்று வளர்த்தார். இப்ப நம்மட எல்லார வீட்டையும் முந்தி சேவல் இருந்து, எல்லார வீட்டையும் முந்தி என்ன சேவல் நபி அவங்க வளர்த்திருக்கிறார். சீரால நபியுடைய சீராவில் இருக்குது, நபி அவங்க சேவல் ஒன்று வளர்த்தாங்களாம், வெள்ளை சேவல் ஒன்று. அது கூவுமாம் தஹஜ்ஜுக்கு, கூவினா எழும்பிடுவோம். என்ன வளர்ப்போமா? இன்ஷா அல்லாஹ் அந்த நல்ல வேலையாக கொஞ்சம் செய்வோம். வெள்ளை சேவல் ஒன்று வளர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கூவுமாம் தஹஜ்ஜத். ஏன்னா மலக்குகளை பார்க்குது, சேவல் கூம் தஹஜ்ஜத்ல பாருங்க. மலக்குகள் இறங்குறத நீங்க சேவல் இருக்கிற வீட்டுல குர்ஆன் எடுத்து ஓதுங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. ஃபஜ்ர் நேரம் குர்ஆன் ஓதக்குள்ள மலக்குகள் வருவார். அதை காணும் இந்த சேவல். கூ உலமாக்கள் எவ்வளோ விஷயம் சேவலை பத்தி எழுதியிருக்கிறாங்க. அதான் ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு ஒரு உபதேசத்துல சொன்னாங்க, மகனே சேவலை விட மோசமாயிடாத, அது தஹஜ்ஜத்ல எழும்பி கூவுது, நீ தூங்கிட்டு இருக்கிறாய். செஞ்சாங்களா உபதேசம்? மகனே 60 உபதேசம் செஞ்சாங்க. மகனே மக்கள் விழுங்கும் அளவு இனிப்பாகவும் ஆகிவிடாதே, மக்கள் துப்பும் அளவு கசப்பாகவும் ஆகிவிடாது. மிச்சம் இனிப்பாயிட்டாயின்னா குழப்பம், முழுங்கி எடுத்துருவா அவன் எல்லாரும். மிச்சம் கசப்பாயிடாத, மக்கள் வெறுத்துருவாங்க. அவங்களோட உபதேசம் அவ்வளோ வித்தியாசமானது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆனுடைய உபதேசம் விளங்காதவங்களுக்கு உதாரணம் கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, காட்டு கழுதைகளை போல. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அந்த காட்டு கழுதை ஃபர்ரத் மின் கஸ்வரா, ஃபர்ரத் ஓடுதான். எதை பார்த்து? மின் கஸ்வரா, கஸ்வரான சிங்கத்தை பார்த்து. கஸ்வரான என்ன? அரபு மொழி எவ்வளவு வித்தியாசமான மொழி என்றா, சிங்கத்துக்கு மட்டும் அரபுல 500 பேர் இருக்கு. எத்தனை பேர் இருக்கு? 500 பேர் இருக்கு. அசத் என்றாலும் சிங்கம் தான், உசாமாண்டாலும் சிங்கப்படை உசாமா, கஸ்வராண்டாலும் சிங்கம். சிங்கத்துக்கு மட்டும் 500 பேர் என்றா, அதுதான் அரபுடைய விசேஷம். அரப படிச்சு பாடமாக்கி முடிக்கல. சில உலமாக்கள், மூசா ரூஹானி பாசி என்பவர் சிங்கத்துடைய பேருக்கு மட்டும் தனி கிதாப் எழுதியிருக்கிறார். தனி கிதாப். ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கம். ஹஸரத் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா கடல்ல பிரயாணம் செய்யறாங்க. வழி மாறிச்சு, கப்பல் போட் உடைஞ்சி அப்படியே வாராங்க. சிங்கம் முன்னிக்கு. நாம சிங்கத்தை கண்டா முடிச்சு கிட்ட போனாங்க சிங்கத்துக்கு. அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பயத்தையும் எடுத்திருந்தார். பக்கத்துல போய் சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹுடைய அடிமை, எனக்கு வழியை காட்டு. ஏன்னா சஃபீனா தான் ரசூலுல்லாஹ் சாமான தூக்குறது. சஃபீனா பொம்பளை பேர் இல்லை, ஆம்புல. ரசூலுல்லாஹ் சாமான தூக்குறதால கப்பல். சஃபீனான என்ன? சஃபீனான பேர் என்ன? கருத்து என்ன? கப்பல். சாமான் எல்லாம் தூக்குறதால அவருக்கு சஃபீனா என்ற பேர். அவர் வந்து சொன்னார் சிங்கத்திடம், அன மௌலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹுடைய அடிமை, எனக்கு வழியை காட்டுன்றதோட சிங்கம் அப்படியே பணிஞ்சு எனக்கு மேல ஏறிடுச்சா. ஏறி உட்கார்ந்தாங்க. வழியை கொண்டு வந்து காட்டியது சிங்கம். வழியை கொண்டு சிங்கத்தை பத்தி உள்ள செய்திகள் எவ்வளோ இருக்குது. ஆண் சிங்கம் நாங்கெல்லாம் யாரு? ஆண் சிங்கம். ஆண் சிங்கத்துக்கு தாடி இருக்குமா? தாடியை வலிக்குமா ஆண் சிங்கம்? என்ன? ஆண் சிங்கம் தாடியை வளர்த்திருக்குமா? தாடியை வலிச்சிருக்குமா? தாடியை வலிச்சிருந்தால் பெண் சிங்கம். அது தாடி இருந்தா தானே சிங்கம். அது ஆண் சிங்கம். ஆண்களுக்கு அழகு தாடிதான் சுன்னத் முதலாவது. அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு ஓடுற கழுதையை போல ஓடுறியே. இந்த குர்ஆன் ஓதப்பட்டா
பயான்கள் நடந்தா, உபதேசங்கள் நடந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டா ஓடுறீ. அல்லாஹ் எவ்வளோ சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி உதாரணப்படுத்து. எப்படி சின்ன பிள்ளைங்க விளங்குமா இல்லையா? சிங்கத்தை கண்டு கழுத ஓடுறது. இப்ப நீங்க பெரிய யூனிவர்சிட்டியில முடிச்ச PhDக்கு மட்டும் அது விளங்கும் கூறுவார். சின்ன ஒரு ஆள் இவருக்கும் விளங்கி. இப்ப சின்ன பிள்ளை கழுதையை கண்டு சிங்கத்தை கண்டு என்ன ஓடுது? கழுத ஓடுதா? அல்லாஹ் அப்படி தெளிவா சொல்லு. இஸ்லாம் அப்படித்தான். புகார்ல ஒரு ஹதீஸ் வந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட வந்து கேட்டாங்க, எப்படி குளிக்கும், ஜுனுபான குளிப்பு எப்படி குளிக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? குளிச்சு காட்டினாங்களா? என்ன செஞ்சு காட்டினாங்க? குளிச்சு ஆக டீச்சிங் மெத்தட்ல ஆக பெரிய மெத்தட் என்ன செஞ்சு காட்டோம்? செஞ்சு காட்டோம், முதுவெடுத்து காட்டோம். 1400 வருஷத்துக்கு முந்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு டீச்சிங் மெத்தட் தெரியுமா? குளிச்சு காட்டினாங்க. நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், யாருக்காவது ஜுனுபான குளிப்பு குளிச்சு காட்டிக்காங்களா? யாருக்காவது சொல்லுங்க. ஜுனுபான குளிப்பு எப்படி குளிக்கிற? எப்படி குளிக்கிற? ஷவரை திறந்து குளிக்கிறதா? அது இல்லையே முறை. புகாரியுடைய முறை என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய முறை என்ன? ஜுனுபான குளிப்பு எப்படி குளிக்கிறது? முதல் டாய்லெட் போவாங்க ரசூலுல்லாஹ். டாய்லெட் போயிட்டு டாய்லெட் நல்லா கழுவுவார். அதுல உள்ள நஜீஸ் எல்லாம் கழுவிட்டு அந்த கை இருக்குதே, அந்த கையை அப்படி மண்ணில் தேய்ப்பாங்க. நாங்க சோப்போர் எல்லாம் மாத்திக்கிட்டோம். நாங்க யஹூதி மாத்திட்டார். எங்கட பாத்ரூம்ல யாரையாவது ஒருத்தர பாத்ரூம்ல மண் இருக்குதா? மண் இல்லையே. ஆகப்பெரிய சுண்ணத்தை மண்ணை போட்டு கையை கழுவுறது. எத்தனை ஹதீஸ் இருக்கு. ஏனென்றா எப்ப மர்மஸ்தானத்தை கையால தொடுவோமோ அதுக்கு பிறகு கைக்கு மண் போட்டுரும். மர்மஸ்தானத்துக்குள்ள கைய போட்டீங்கண்டா அது நீங்க ஒன்றுக்கு போய் கழுவினாலும் சரி, 2க்கு போய் கழுவினாலும் சரி, நீங்க ஜுனுபாலியா மாறி குளிக்கிறதுக்கு கழுவினாலும் சரி, எப்ப நீங்க மர்மஸ்தான அந்த ஏரியா மதாக்கீருக்குள்ள கைய போடுவீங்களோ அடுத்த கட்டம் மண்ணில் கை வச்சிரும். அப்பதான் அந்த இடத்துல உள்ள கிருமிகளை போக்கும் அந்த மண் மாத்திரம். இது நபியுடைய சுன்னத்து. புகாரியுடைய எத்தனையோ ஹதீஸ். நபி அவங்க என்ன செய்வாங்க? கையை கழுவிட்டு அப்படியே மண் இல்லைண்டா அந்த காலத்து சுவர்கள் ஏதாவது இருந்தது களிமண் தானே, அப்படியே செவர்ல கையை தேய்ச்சி கையை கழுவிடுவாங்க. கழுவினத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க? ஜுனுபான குளிப்பு நீயத்தை வச்சு தலையுடைய வலது பக்கத்தை கழுவுவாங்க. நாங்க ஷவரை திறந்து எப்படி சும்மா நிக்கிறதா இல்லையா? அது இல்ல முறை. குளிக்கிறதுக்கு முறை இருக்கு இஸ்லாத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குளிச்சு காட்டினார். வலது தலை. அவ ஷவரை வலது தலை குடிக்கலுமா இல்லாத எங்களுக்கு? அதுவும் அந்த காலத்துல தண்ணி இல்லையே. தண்ணி இல்லை. ஒரு 4 அள்ளு தண்ணியில குளிச்சு முடிச்சிருவாங்க. அப்படியே தலைக்கு தண்ணிய ஊத்தி அப்படியே தலைய கழுவுவாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முடி கூட இருந்துச்சு. அப்ப வலது தலைய கழுவுறது, வலது சைட் கழுவ முந்தி வுது எடுப்பாங்க. தலைய கழுவ முந்தி வுது எடுப்பாங்க. வுது எடுத்துட்டு காலை மட்டும் கழுவ மாட்டாங்க. காலை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? காலை கழுவுறது இல்லை. வுது எடுத்துட்டு இப்ப குளிப்பாங்க. இப்ப குளிக்கும் பொழுது மர்மஸ்தானத்துல போட்டு கையை போட தேவையில்லையே. என் கழுவியா சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அந்த காலத்துல. அவ வுது எடுத்துட்டு குளிக்கும் பொழுது மர்மஸ்தானத்துல கைப்படாது. இப்ப கடைசியா என்ன செய்வாங்க? வீட்டுள்ளுக்கு போகும் பொழுது காலை கழுவிட்டு வீட்டுள்ளுக்கு போவாங்க. குளிச்சு முடிய டவல் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ரசூலுல்லாஹ் டவல் எடுக்க மாட்டாங்க. அப்படியே கையாலே அதை என்ன செஞ்சிருவாங்க? உதறி விடுவார்கள். இது ரசூலுல்லாஹ் குளிச்ச முறை, ஜுனுபான குளிப்பு. இப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரியும்,
கணவன் மனைவி பிரச்சனை வந்தா டாக்டர்கிட்ட போற, என்ன செய்யலாம்? டாக்டர்லாம் போக தேவையில்லை. ஒரே ஒரு வேலை செஞ்சா. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாவும் குளிக்கிற ஒண்டாத்தா. இப்ப நீங்க யாராவது சொல்லுங்க, உங்களோட மனைவியோட குளிக்கிறதா? நீங்க இல்லையே, யாரும் செய்யலையே. இதெல்லாம் யார் பின்பற்றுறப்ப? பிள்ளைகள் பெருத்துட்டு நானும் வைஃப் எப்படி குளிக்கிறேன், நீங்க ரசூலுல்லாஹ் குளிச்சிருக்காங்க, குளிங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹ் ஒன்றா தான் குளிக்கிறது. நீங்க பாத்ரூமுக்கு வைஃப் எடுப்பீங்களா முதலாவது? அல்லது வைஃப் பாத்ரூமுக்கு தான் உங்களை எடுப்பாளா? அதெல்லாம் ஹராம், வந்துராதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கைக்கு செஞ்சு காட்ட முறையை பாரு. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா தான் ஜுனுபுடைய ஹதீஸ் அதிகமா அறிவிச்சோ. சொல்லுவாங்க, நானும் ரசூலுல்லாவும் குளிக்கிற உண்டாத்தா. ஒரு பாத்திரம் இருக்கும், எந்த கையும் ரசூலுல்லாஹ்ட கையும் மாறி மாறி தண்ணி அள்ளும். எப்படி குடும்ப வாழ்க்கை? இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளது, புகாரில உள்ளது. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிக்க போறாங்களா, நிக்காஹ் பயான் இதைத்தான் படிச்சு கொடுக்கும். அப்ப அன்பு தொடருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயசு என்ன, ஆயிஷா ரலியல்லாஹுக்கு வயசு என்ன? ஆனா எதிர்கால சமூகத்துக்கு தேவை குடும்ப வாழ்க்கைகள் அன்பாக இருக்கணுமா? நபி அவங்க சொன்னாங்க, காட்டி தந்தாங்க. நீங்க ஜுனுபான குளிப்பு குளிக்க போறீங்களா, எப்படி குளிங்க? 2 பேரும் சேர்ந்து குளிங்க, ஒரே பாத்திரத்தை அள்ளி குளிங்க. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைகள். இதே போல எத்தனையோ முறை இருக்கு குளிப்பு சம்பந்தமாக. இப்ப நிர்வாணமா குளிக்கலுமா? சிலர் நிர்வாணமா குளிப்பாங்க, பிறந்த புள்ள மாதிரி. நிர்வாணமா குளிக்கிறது முடியாது. ஏன்? மனிதர்களுக்கு வெட்கப்படுவதை விட யாருக்கு வெட்கப்படணும்? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்துறான். நீங்க எப்படிண்டா, கஅன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு ஓடக்கூடிய கழுதையை போல இருக்கிறீங்களே. அது மாத்திரமல்ல, பல் யுரீது குல்லு இம்ரிஇம் மின்ஹும் அன் யூதா சுஹுஃபம் முனஷ்ஷரா. நீங்க ஒவ்வொருத்தரும் விரும்புறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஏடு வரணும் என்று விரும்புறீங்க. வானத்திலிருந்து எனக்கு தூது வரணும், எனக்கு அல்லாஹ் ஒரு ஏட்டை விரிச்சு இறக்கணும், அப்படியே விரும்புறீங்க. அல்லாஹ் கேட்கிறார், பல் யுரீது குல்லு இம்ரிஇம் மின்ஹும் அய்யூதா சுஹுஃபம் முனஷ்ஷரா. கல்லா, அவ்வாறல்ல. பல் லா யகாஃபூனல் ஆখিরা, உங்களுக்கு ஆகிரத்துடைய பயம் இல்லை, நீங்க ஆகிரத்தை பயப்படுறது இல்ல. கல்லா இன்னஹு தذ்கிரா, உங்களுடைய உபதேசத்துக்கு இந்த குர்ஆன் போதும். குர்ஆனை பாருங்க, இதை விட உபதேசம் இல்ல. ஃபமன் ஷாஅ ذكرா, யாருக்கு விருப்பமோ குர்ஆனை உபதேசமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வை அடையணுமா, சொர்க்கத்தை அடையணுமா, குர்ஆனை உபதேசமாக எடுங்கள். وَمَا يَذْكُرُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ, அல்லாஹ் நாடுபவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த குர்ஆன் பிரயோஜனம் அளிக்காது. அல்லாஹ் நாடும். ஊர்ல எவ்வளோ பேர் இருக்காது, எவ்வளோ படிச்சவங்க செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க. ஊர்லையும் தெரியும், தஃப்சீர் 70வது வகுப்பை தாண்டி போகுதுன்றும் தெரியும். எல்லாருக்கும் குர்ஆன் ஓதுற பாக்கியம் கிடைக்குதா? இல்லை. அல்லாஹ் நாடுறவங்களுக்கு தான் கொடுப்பான். وَمَا يَذْكُرُونَ إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ هُوَ أَهْلُ التَّقْوَى, அல்லாஹ் நல்லடியார்களோடு இருக்கிறார். هُوَ أَهْلُ التَّقْوَى وَأَهْلُ الْمَغْفِرَةِ, அடுத்தது அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் மன்னிப்பு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. அல்லாஹ் தக்வா உடையவர்களுக்கு உதவி செய்வான்.
மன்னிப்புள்ளவர்கள் அல்லாஹ் யாரை மன்னிப்பானோ அவர்களை சேர்த்து வைத்திருப்பான் என்று அல்லாஹ் சூரா முத்தஸ்ஸிர் அல்லாஹ் முடிக்கின்றான். இன்றைக்கு ஓதின ஆயத்துக்களை ஓதி பாருங்க.